வீட்டில் தனியாக இருந்த ஜெசிகா எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. இதனால் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டு தேடப்பட்டு வந்த ஜெசிகா வீட்டிலேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் ரோடு ஓரமாக இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஜெசிகாவுக்கு என்ன ஆச்சு? சம்பவம் நடந்து சுமார் 15 வருடம் கழித்து தீர்க்கப்பட்ட கிரைம் த்ரில்லர் படங்களை மிஞ்சும் அளவுக்கு நடந்த ஒரு உண்மை கதை தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெசிகா டிஷன் மே 2, 1982 அமெரிக்காவில் இருக்க கென்டக்கின்ற கிராமத்தில் பிறக்கிறாங்க. கென்டக்கி அது ஒரு அமைதியான மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு கிராமம். அதனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். அங்கே இருக்க ஃபேமிலியில் பெரும்பாலான ஃபேமிலி விவசாயம் பண்ணுறவங்களாக தான் இருந்திருக்காங்க. ஜெசிகாவுக்கு 2 பிரதர்ஸ். தன்னோட சின்ன வயசுலேருந்தே மோஸ்ட்லி அந்த 2 பேரையும் ஜெசிகா தான் பார்த்துப்பாங்க. ஜெசிகா ஒரு இண்டிபெண்டான பொண்ணும் கூட. எந்த அளவுக்குனா, தான் ஆசைப்பட்ட காரை வாங்க பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தன்னோட 15 வயசுலேயே ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைம் ஜாப் பண்ணி அந்த காசை சேர்த்து வச்சு அதில் அவங்க ஆசைப்பட்ட காரையும் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெசிகா ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. தன்னோட பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் காலேஜில் சேர்ந்து அக்கௌண்டன்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஜெசிகாவோட 17 வயதில் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருந்திருக்கு. செப்டம்பர் 10, 1999 அன்னைக்கு ஜெசிகா தூங்கிட்டு இருக்கும்போது எப்பயும் போல காலையில் சீக்கிரமே கிளம்பி அவங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க 2 பிரதர்ஸும் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஜெசிகா தனியாக தான் வீட்டில் இருந்திருக்காங்க. எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் ஜெசிகா மட்டும் தன்னோட காரில் தனியாக ஸ்கூலுக்கு போகிறது தான் வழக்கம். அன்னைக்கு மதியம் போல் திரும்ப வீட்டுக்கு வந்த ஜெசிகாவோட அம்மா ஜெசிகாவோட கார் வீட்டுக்கு வெளியே இருக்கதை பார்க்குறாங்க. அந்த டைம் ஜெசிகா ஸ்கூலில் இருக்க வேண்டிய டைம். ஒருவேளை ஜெசிகா ஸ்கூலுக்கு போகாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களோன்னு நினச்ச அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே போய் ஜெசிகாவோட ரூமில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஜெசிகா இல்லை. ஒருவேளை காரை வீட்டில் விட்டுட்டு அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்னு நினச்சி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அவர் ஜெசிகாவை நான் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் காரில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு வீட்டில் இருந்த ஸ்பேர் கீயை எடுத்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு போகிறாங்க. அப்படி போன அவங்க அங்கே சில விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. முதல் விஷயம், அந்த காரோட டிரைவர் டோர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் லைட்டாக ஓப்பனாகவே இருந்திருக்கு. 2வது, அந்த காரோட ஷீட்டில் ஜெசிகாவோட ஃபோனும் இருந்திருக்கு. அந்த ஃபோனோட டிஸ்பிளேல 91ன்னு டைப் பண்ணி பாதிலே விட்ட மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காரோட பேக் சீட்டில் ஜெசிகாவோட ஒரு ஷூவும் கார் கீயும் அவங்களோட புக்ஸ், பர்ஸ் எல்லாமே அங்கேயே இருந்திருக்கு. இப்படி தன்னோட பொருட்களை எல்லாம் ஜெசிகா விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஜெசிகா வீடு இருக்குது ஒரு அவுட்டர் ஏரியா. அங்கேருந்து ஸ்கூல் போகணும்னா 7 மைல் தாண்டி தான் போகணும். அதனால் ஸ்கூலுக்கு நடந்து போகிறதும் ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம். இருந்தாலும் ஜெசிகாவோட அம்மா ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அவங்க அங்கே வரலைன்னு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெசிகா கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டும் ஜெசிகா ஒர்க்குக்கு வரலைன்னு சொல்லியிருக்காங்க. பயந்து போன அவங்க அம்மா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் ஜெசிகா பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவான்னு சொல்லி ரொம்பவே அலட்சியமாக பதில் சொல்லியிருக்காங்க. ஜெசிகாவோட ஒரு ஷூ காரில் தான் இருக்குது. ஷூ இல்லாமல் ரொம்ப தூரம் போகிறது கஷ்டமான விஷயம். அதனால் தன்னோட மகளுக்கு ஏதாவது ஆபத்தாக கூட இருக்கலாம்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதை எதையும் அவங்க காதில் கூட வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணவும் படலை. போலீஸோட இந்த அலட்சியமான செயல்னால தாங்களே ஜெசிகாவை தேடலான்னு அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுறாங்க. அதன்படி ஜெசிகாவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் யாரும் ஜெசிகாவை பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்தில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியும் ஜெசிகாவோட எந்த தடயமும் அவங்களுக்கு கிடைக்கல.
மறுநாள் ஜெசிகாவோட பேரண்ட்ஸ் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜெசிகா இன்னும் வீட்டுக்கு வரலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை அவங்க கூட 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஜெசிகாவோட காரை செக் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு தலைவலியும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வந்த 2 ஆஃபீஸர்ஸும் காரை செக் பண்ணுறேன்ற பேரில் க்ளவுஸ் எதுவும் போடாமல், ஃபிங்கர் பிரிண்ட் பற்றின எந்த கவலையும் படாமல் வெறும் கையாலேயே எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக சொல்லப்படுற ஜெசிகாவோட ரூமை கூட போய் செக் பண்ணி பார்க்காம இருந்திருக்காங்க. போலீஸோட இந்த அலட்சியத்தை பார்த்த ஜெசிகாவோட பேரண்ட்ஸ் மீடியாவோட ஹெல்ப்பை தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெசிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து தெரு தெருவாக நோட்டீஸ் ஒட்டி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஜெசிகாவோட அப்பாவும் அவரோட பிரதரும் பக்கத்தில் இருக்க ரிவர் பக்கம் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அது ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு ஏரியா. அதனால் அங்கே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற ஒரு மோசமான இடமா தான் இருந்திருக்கு. அதனால தான் ஜெசிகாவோட அப்பாவும் அவங்க ரிலேட்டிவ்ஸும் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கேயும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. மறுநாள் காலையில் ஒரு வினோதமான சம்பவம் நடக்குது. ஜெசிகாவோட பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்களோட 2 பிரதர்ஸும் வெளியே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த பசங்க உள்ளே ஓடி வந்து யாரோ உதவி கேட்டு அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஜெசிகா வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஜெசிகாவோட ஃபாதரான மைக் தன்னோட கன்னை எடுத்து வெளியே ஓடி வந்து சத்தம் வந்ததாக சொல்லப்பட்ட பக்கம் போய் பார்க்குறாரு. அப்போ தான் பக்கத்தில் ஏதோ புகையாக வந்துட்டு இருந்ததையும் நோட் பண்ணுறாரு. உடனே மைக் அந்த புகை வந்த பக்கமாக போய் பார்க்குறாரு. அப்படி அங்கே போய் பார்க்கும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் 40 வயதான ப்ரூக் நெருப்பில் ஏதோ துணி மாதிரி எரிய வச்சுட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து சந்தேகப்பட்ட மைக் அவங்க ஃபார்மை செக் பண்ணி பார்க்க ப்ரூக் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காரு. ஆனால் ப்ரூக் பர்மிஷன்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து விரட்டவும் செய்கிறாரு. ப்ரூக்கோட இந்த நடவடிக்கை மைக்குக்கு கொஞ்சம் வியர்டாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஜெசிகா காணாமல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெசிகாவோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ப்ரூக் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஜெசிகா காணாமல் போனதுக்கப்புறம் ப்ரூக்கோட நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு. ஒவ்வொரு தடவை ஜெசிகா வீட்டை காரில் கிராஸ் பண்ணும்போதும் வண்டியை ஸ்லோ பண்ணி ஜெசிகா ஃபேமிலியை பார்த்து ஒரு மாதிரி பயமுறுத்துகிற தோணியில் ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் கிராஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ப்ரூக். அதே சமயம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அடிக்கடி சைலண்ட் ஃபோன் கால்ஸும் வந்திருக்கு. அப்படி ஃபோன் பண்ண அந்த நபர் எதுவுமே பேசாமல் வெறும் மூச்சு காற்றை மட்டும் பலமாக விட்டுட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஜெசிகா காணாமல் போனதுக்கப்புறம் இந்த சம்பவம் ஒரு முறை இல்லை, பல முறை நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து ஜெசிகாவோட பேரண்ட்ஸ் ப்ரூக் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் இப்படி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாருன்னு குழப்பத்திலையும் இருந்திருக்காங்க. மேலும் ப்ரூக் துணியை எரிய வச்சதையும் அவரோட இந்த வித்தியாசமான பிஹேவியரையும் பற்றி போலீஸ்கிட்ட சொல்லி மோப்பனாய் உதவியோட அந்த வீட்டை செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்ட போலீஸ் ஜெசிகாவோட ட்ரெஸ்ஸை மோப்பனாய்கிட்ட காட்டி அந்த வீட்டை சர்ச் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ அந்த டாக் நேராக ப்ரூக் துணியை எரிய வச்சதா சொல்லப்பட்ட இடத்துலையும் போய் நிற்கிது. ஆனால் எரிஞ்சு ரொம்ப நேரம் ஆனனால அங்கேருந்து அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக் ப்ரூக்கோட ஷெட்டில் இருந்த ஒரு க்ளவுஸையும் அடையாளம் காட்டுது. அதிலிருந்து பயங்கரமான ஸ்மெல்லும் வந்திருக்கு. அந்த சர்ச் முடிகிற வரைக்கும் ப்ரூக் ரொம்பவே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் எவ்வளவு தேடியும் அங்கே ஜெசிகா பற்றின எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அதே சமயம் போலீஸோட இந்த அலட்சியமான நடவடிக்கையை பார்த்த மைக் FBI கான்டாக்ட் பண்ணுறாரு. அதன்படி இந்த கேஸ்குள்ளே FBIயும் இன்வால்வ் ஆகுறாங்க. இங்கே இருந்து தான் இந்த கேஸோட உண்மையான இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது. முதல் வேலையாக ஜெசிகாவோட காரில் ரூமில் கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் மற்ற எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்தராக டெஸ்ட் பண்ண லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெசிகாவை தேடுற ப்ராசஸும் பெருசு பண்ணப்பட்டுச்சு. ஹெலிகாப்டர்ஸ் மூலமாகவும் வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தும் ஊரில் எல்லா இடங்களையும் தரவாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ப்ரூக்கோட ஃபார்மில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவரோட ஃபார்மில் இருந்த ஒரு ஷெட்டில் ஜெசிகாவோட ஃபோட்டோவை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் ஜெசிகா காணாமல் போனதில் ப்ரூக் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவரோட பிரதர் 36 வயதான ஜோசப் மேலேயும் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவரும் சர்ச் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆனால் போதுமான எந்த எவிடன்ஸும் இல்லாதனால
அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாமே போயிடுது. இருந்தாலும் FBI அவங்க இடத்த சுற்றி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் செப்டம்பர் 17 ஜெசிகா காணாமல் போய் சரியாக 17 நாளுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அதில் பேசின ஒரு பெண் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது மரத்து பக்கத்தில் ஏதோ வித்தியாசமாக இருக்கதை பார்த்துருக்காங்க. இறங்கி போய் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு ஹியூமன் பாடின்னு. உடனே அவங்க போலீஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த பாடி கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்ன இடம் வேற எங்கேயும் இல்லை. ஆரம்பத்தில் ஜெசிகா காணாமல் போனப்ப மைக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸும் ஒரு ரிவர் பக்கம் தேடி போனாங்க இல்லையா, அங்கே தான் அந்த மரமும் இருந்திருக்கு. உடனே FBI ஏஜென்ட்ஸ் அந்த இடத்துக்கு போய் அந்த பாடியை பார்க்குறாங்க. அந்த பாடி ஒரு பொண்ணோட பாடின்னு கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாடியில் சில விரல்கள் மிஸ் ஆகி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்கள் ஒரு கயிறால் கட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த கயிறில் அங்கங்கே சில்வர் மற்றும் ரெட் பெயிண்டோட மார்க்கும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட சில துணிகளும் மிஸ் ஆகி இருந்திருக்கு. அதனால் அந்த பொண்ணு செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த பாடியை கண்டுபிடிக்கும் போது டீகம்போஸ்டு ஸ்டேட்டில் இருந்தனால அவங்களால இது ஜெசிகா பாடி தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதனால் ஆஃபீஸர்ஸ் ஜெசிகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட இது ஜெசிகா தானான்னு அடையாளம் காட்ட வர சொல்கிறாங்க. அதுக்கு ஜெசிகாவோட ஃபாதரான மைக் தன்னால் அதை பார்க்க முடியாதுன்னு வர மறுத்திருக்காரு. அப்போ ஜெசிகாவோட மதர் தான் அடையாளம் காட்டுறதா சொல்லி முன் வராங்க. அதனால் அவங்க கூட போய் அந்த பாடியை பார்க்கவும் செய்கிறாங்க. போய் பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு எந்த அடையாளமும் தெரியல. அப்போ தான் சடனாக அந்த பாடியில் தன்னோட பொண்ணோட உடம்புல இருந்த மாதிரியே ஒரு பட்டர்ஃப்ளை டாட்டூ இருக்கதையும் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அது தன்னோட பொண்ணு ஜெசிகா தான்னு கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட ஜெசிகாவோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணவும் அனுப்பி வைக்கப்படுது. போஸ்ட்மார்ட்டத்தில் ஜெசிகா கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கதா ரிப்போர்ட் வந்திருக்கு. உடம்புல பல்வேறு இடங்களில் காயங்களும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெசிகா உயிரோடு இருக்கும்போதே அவளோட விரல்களை வெட்டி எடுத்திருக்காங்க. இதில் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜெசிகா காணாமல் போய் 3 நாள் வரைக்கும் ஜெசிகா உயிரோட தான் இருந்திருக்காங்க. ஜெசிகா காணாமல் போன கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருந்தா மேபி ஜெசிகாவை உயிரோட கூட மீட்டிருக்கலாம். போலீஸோட இந்த அலட்சியத்தினால ஒரு உயிர் போனது தான் மிச்சம். ஜெசிகாவோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் FBI ப்ரூக்கை திரும்ப விசாரிக்க முடிவு பண்ணுறாங்க. அதில் புதுசாக ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ப்ரூக்கை இதுக்கு முன்னாடி விசாரிக்கும் போது ஜெசிகா காணாமல் போன அன்னைக்கு காலையில் ஜெசிகாவை பார்த்ததா சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தடவை தான் ஜெசிகாவை அன்னைக்கு பார்க்கவே இல்லைன்னு தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்லியிருக்காரு. மேலும் அன்னைக்கு தன்னோட ஒய்ஃப் கூட வீட்டில் தான் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ப்ரூக்கோட ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது ப்ரூக் சொன்னதை அவங்க மறுக்கவும் செஞ்சுருக்காங்க. இதனால் FBI தொடர்ந்து ப்ரூக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் FBI ப்ரூக் கிட்ட உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பாடியில் கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. என்னதான் அப்படி எதுவும் கிடைக்கலைனாலும் ப்ரூக்கோட பிஹேவியரை செக் பண்ண அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ரொம்பவே சஸ்பீஷியஸாக அப்போ நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு நடந்த லை டிடெக்டர் டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆகியிருக்காரு. அதனால் FBI அவரை அரெஸ்ட் பண்ணி முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்கவும் முடிவு பண்ணுறாங்க. எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காம ஒரு நபரை குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு FBIக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ப்ரூக்கோட வித்தியாசமான பிஹேவியரையும் இன்டைரக்டாக ப்ரூக் சொன்ன பதில்களையும் வச்சு ஃபர்தராக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையில் வேற ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி நடந்த சர்ச்சில் ஜெசிகாவோட பாடியில் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரியான அதே ரோப் ப்ரூக்கோட கார்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கயிறுலேருந்து எந்த டிஎன்ஏவும் கண்டுபிடிக்கப்படலை. ஜெசிகாவோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே அவங்களோட மிஸ் ஆன ஃபிங்கர்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு ஸ்பெஷல் கண்டெய்னரில் போட்டு பாதுகாப்பாக ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கண்டெய்னரை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்துருக்காங்க. அதனால் அந்த பாடி பார்ட்ஸ் ரொம்பவே மோசமாக டீகம்போஸ் ஆகியிருக்கு. மேபி அந்த பார்ட்ஸில் கில்லரோட டிஎன்ஏ கூட இருந்திருக்கலாம். அதனால் கில்லரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனால் மறுபடியும் போலீஸோட இந்த அஜாக்கிரதையால் அந்த சான்ஸும் இல்லாமல் போகுது. இதனால் ப்ரூக் தான் இதை பண்ணாருன்னு எந்த சாலிடான எவிடன்ஸும் இல்லாதனால
ப்ரூக் விடுவிக்கவும் படுறாரு. அமெரிக்க சட்டத்திட்டங்கள் படி இனி ஏதாவது புது எவிடன்ஸ் ப்ரூக்குக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் அவரை அரெஸ்ட் பண்ண முடியும். இது ஜெசிகாவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்துச்சு. அவங்களுக்கு ப்ரூக் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காருன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே போலீஸ் தங்களோட கடமையை ஒழுங்காக செஞ்சுருந்தா ஜெசிகா காப்பாற்றப்படப்பட்டிருக்கலாம். கடைசியில் அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிரும்னு அவங்களுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் இழக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஒரு கைவிடப்பட்ட அன்சால்வ்டு கேஸாக மாறிடுச்சு. அப்போ தான் 2012 லின் ஹண்ட்ன்ற புது ஆஃபீஸர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. அன்சால்வ்டு கேஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்காகவே அவங்க ஸ்பெஷலாக அசைன் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அவங்களோட முதல் ஃபோக்கஸே ஜெசிகாவோட மர்டர் கேஸ் மேலே தான் இருந்திருக்கு. அப்படி அவங்க ஜெசிகாவோட ஃபைல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் நிறைய எரர் இருந்திருக்கு. கிடைச்ச எவிடன்ஸும் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணப்படாமல் இருந்திருக்கு. இதனால் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணுறாங்க. அவங்களோட முதல் ஸ்டெப்பை ஜெசிகாவோட ஃபேமிலி கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி போலீஸ் ரிட்டர்ன் பண்ணதாக சொல்லி ஜெசிகா காணாமல் போனப்போ ஜெசிகாவோட காரில் கிடச்ச பொருட்கள்லாம் உள்ள ஒரு பாக்ஸை ஹண்ட்டு கிட்ட கொடுக்குறாங்க. இவ்வளவு நாட்களாக அதை அவங்க பத்திரமாகவும் வச்சுருந்துருக்காங்க. மறுபடியும் அவங்க டிபார்ட்மெண்ட்டோட அலட்சியத்தை பார்த்து ஹண்ட் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா புரோட்டோகால் படி இந்த பொருட்கள்லாம் போலீஸ்கிட்ட தான் இருந்திருக்கணும். இருந்தாலும் கிடைச்ச பொருட்கள்லாம் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ் டாக்குமெண்ட்ஸில் இருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயிலை நோட் பண்ணுறாங்க. அது வேற எதுவும் இல்லை, ப்ரூக்கோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ப்ரூக்கோட ஐக்யூ லெவல் வெறும் 61 தான் இருந்திருக்கு. இது ஒரு சராசரி மனிதனோட ஐக்யூ லெவலை விட ரொம்பவே கம்மி. அதனால் அவரோட இந்த லோ ஐக்யூனால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமலே இருந்திருக்கணும். அதனால தான் அவரால் போலீஸ்கிட்ட ப்ராப்பராக பதில் சொல்ல முடியாமல் போயிருக்கும். இதனால் ஹண்ட் ப்ரூக்குக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அவரோட வியர்ட் பிஹேவியருக்கான காரணம் அந்த லோ ஐக்யூவாக கூட இருக்கலாம்னு நம்பினாங்க. இதனால் வேறு யாரெல்லாம் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிக்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை கிட்டத்தட்ட 2 வருஷமாக தொடர்ந்து நடந்துச்சு. அப்போ தான் 2014 செப்டம்பர் ஜெசிகா கொலை செய்யப்பட்டு 15 வருஷம் கழிச்சு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஹண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறாரு. அதில் கென்டக்கி ஸ்டேட் பிரிசனில் இருக்க ஒரு கைதி தனக்கு ஜெசிகாவை கொலை பண்ண கொலையாளியாக தெரியும்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி சொல்கிற கைதிகள் எல்லாம் தங்களுக்கு சிறையில் சலுகைகள் கிடைக்கிறதுக்காகவும் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணப்படுறதுக்காகவும் இல்லாத ஒரு விஷயத்தை ஜோடித்து சொல்கிறது வழக்கம். அதனால் அதை மோஸ்ட்லி போலீஸ் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஹண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் எதையும் இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு அந்த நபரை நேரில் போய் பார்க்குறாங்க. அந்த நபர் சிறையில் இருக்கும்போது தன்னோட செல்லை பல குற்றவாளிகள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் ஒரு நாள் சைல்டு அப்யூஸ் பண்ண கேஸில் உள்ளே வந்த ஒரு நபர் கூட சேர்ந்து இருக்க சுச்சுவேஷன் வந்திருக்கு. கொஞ்ச நாளில் இந்த 2 பேரும் நல்ல நண்பர்களாகவும் ஆகுறாங்க. அப்போ அவங்க என்னென்ன குற்றம் பண்ணியிருக்கேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் அந்த மற்றொரு நபர் ஜெசிகாவை கொலை பண்ணதை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த நபரோட பேரை கேட்டதும் ஆஃபீஸர் ஹண்ட் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்த நபர் ஸ்டான்லி டிஷன். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, ஜெசிகாவோட அங்கிள், ஜெசிகா அப்பாவோட பிரதர். அப்படி அந்த சிறை கைதி கொடுத்த தகவல் படி ஸ்டான்லி ஜெசிகாவை ரொம்ப நாளாக செக்ஸுவல் அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை பற்றி வெளியே சொன்னால் உன்னையும் உனக்கு நெருக்கமானவங்களையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டவும் செஞ்சுருக்கான். அப்போ தான் 1999 ஜெசிகாவுக்கும் இன்னொரு பையனுக்கும் பழக்கம் ஏற்படுது. ஜெசிகா அந்த பையன் கூட க்ளோஸும் ஆகுறாங்க. இதனால் இப்போ இல்லைனாலும் எப்பயாவது தன்னை பற்றி ஜெசிகா கண்டிப்பாக அவங்கிட்ட சொல்லிடுவான்னு பயப்பட ஆரம்பிக்கிறான் ஸ்டான்லி. அப்போ தான் செப்டம்பர் 10 காலையில் ஜெசிகாவோட வீட்டுக்கு ஸ்டான்லி வந்திருக்கான். ஜெசிகா அப்போ தான் வீட்டுக்கு வெளியே காரில் ஏறுறதுக்காக போகும்போது ஸ்டான்லி ஜெசிகா கிட்ட
அவளோட பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிக்க சொல்லி மிரட்டவும் செஞ்சுருக்கான். அதுக்கு ஜெசிகா முடியாதுன்னு மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை இப்போ போக விடலைன்னா இதை பற்றி வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. மேலும் ஜெசிகா அவங்க ஃபோனை எடுத்து 911க்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டான்லி அதை தடுத்திருக்கான். அப்போ ஜெசிகா அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓடியிருக்காங்க. பின்னாடியே போன ஸ்டான்லி ஜெசிகாவை ரூமில் வச்சு அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே இருந்த பெட்ஷீட்டில் அவளோட கை கால்களை கட்டி போடவும் செஞ்சுருக்கான். அங்கேருந்து கைவிடப்பட்ட ஒரு ஷெட்டுக்கு ஜெசிகாவை தூக்கிட்டும் போயிருக்கான். அந்த இடம் ஜெசிகா பாடி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலே தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு ஸ்டான்லி ஜெசிகாவை அந்த செட்டில் தான் உயிரோட வச்சுருந்துருக்கான். அங்கே வச்சு ஜெசிகாவை செக்ஸுவலாக அபியூஸ் பண்ணவும் டார்ச்சர் பண்ணவும் செஞ்சுருக்கான். அதுக்கப்புறமா தான் ஜெசிகாவை கொலையும் பண்ணியிருக்கான். கொலை பண்ணிவிட்டு பாடியை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ரோட்டோரத்துலையும் வச்சுட்டு பெட்ஷீட்டை அந்த செட்டுக்கு கீழே புதைக்கவும் செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் ட்ரக் மாஃபியா தான் இதை பண்ணியிருக்கணும்னு போலீஸை நம்ப வைக்க விக்டிமோட விரல்களை பாடி பக்கத்திலே கிடைக்கிற மாதிரியும் போட்டிருக்கான். அப்போ தான் ஹண்ட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெசிகாவோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை தவிர வேற யாருக்கும் அந்த வெட்டப்பட்ட விரல்களை பற்றி தெரியாது. அதனால் இந்த சிறை கைதி சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மையாக தான் இருக்கணும்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெசிகாவோட இன்னொரு ஷூ அந்த ஷெட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கதாகவும் ஸ்டான்லி அந்த நபர்கிட்ட சொல்லியிருக்கான். இதனால் ஹண்ட் முதல்ல இந்த புதைக்கப்பட்ட தடயங்களை எல்லாம் வெரிஃபை பண்ண டிசைட் பண்ணுறாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போதுமான வசதி இல்லாத காரணத்தினால ஜெசிகாவோட பிரதரையும் ஜெசிகாவோட ரிலேட்டிவ்ஸையும் கூட்டிகிட்டு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஹண்ட். ஆனால் அவங்க யார்கிட்டையும் ஸ்டான்லி தான் சஸ்பெக்ட்னு ஹண்ட்டு சொல்லவே இல்லை. எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு அமைதியாக இருந்திருக்காங்க. அப்படி தேடுதல் ஆரம்பித்த முதல் நாள் அந்த நபர் சொன்ன இடத்துல இருந்து எந்த தடயமும் கிடைக்கல. மறுநாள் ஜெசிகாவோட பிரதரும் ஹண்ட்டும் அந்த சைட்டுக்கு மறுபடியும் போகிறாங்க. அப்போ தான் போகிற வழியில் ரோட்டு ஓரத்தில் கைவிடப்பட்ட ஒரு ஷெட்டை ஜெசிகாவோட பிரதர் ஹண்ட்டுக்கு காட்டுறான். உடனே அங்கே உள்ளே போய் அந்த இடத்த தோண்டவும் செய்கிறாங்க. அப்போ தான் அவங்க எதிர்பார்த்த அந்த பிரேக் த்ரூவும் கிடைக்குது. உள்ள ஒரு புதைக்கப்பட்ட பெட்ஷீட் கண்டுபிடிக்கப்படுது. அதை ஜெசிகாவோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுதான் ஜெசிகாவோட பெட்ஷீட்டுன்னு கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. உடனே ஸ்டான்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டு என்கொயரியும் பண்ணப்படுறாரு. ஆனால் தான் அதை பண்ணலைன்னு பதட்டத்தோடும் கைகால் நடுக்கத்தோடும் அதை மறுத்திருக்கான் ஸ்டான்லி. இருந்தாலும் அவன் மீது கொலை வழக்கு பதியப்பட்டு அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. தன்னோட பிரதராக இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்காருன்னு ஜெசிகாவோட ஃபாதரால் சுத்தமாக நம்ப முடியல. அப்போ தான் ஜெசிகா காணாமல் போனப்போ நடந்த விஷயத்தை எல்லாம் மைக் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா ஸ்டான்லி தான் ஜெசிகாவை ரிவர் பக்கம் போய் தேடி பார்க்கலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனக்கு உடம்பு சரியில்லைன்னு பாதியிலேயே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான். இந்த தேடுதல் ஜெசிகா இருந்ததாக சொல்லப்பட்ட செட்டில் இருந்து சில 100 அடி தூரத்தில் தான் நடந்திருக்கு. இதனால் யாரும் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காகவே அந்த ரிவர் சைடை சஜஸ்ட் பண்ணியிருக்கான் ஸ்டான்லி. ஸ்டான்லியோட ட்ரையல் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி அவனோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்க முடிவு பண்ணுறாங்க ஹண்ட். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டான்லி ஒரு பொண்ணை செக்ஸுவல் அபியூஸ் பண்ணதுக்கு தான் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு. ஆனால் மேலும் விசாரித்ததில் அவங்க ஸ்டான்லியை பற்றி இன்னும் சில டிஸ்டர்பிங் ஃபேக்டையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் ஸ்டான்லியோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு தன்னையும் தன்னை மாதிரி இருக்க நிறைய சொந்தக்கார பெண்களையும் சின்ன வயசில் ஸ்டான்லி செக்ஸுவல் அபியூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் ஸ்டான்லி ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதன்படி தனக்கு தங்க இடம் இல்லை, அதனால் உங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கிறேன்னு சொல்லி பலர் வீட்டில் தங்கவும் செஞ்சுருக்கான். அப்படி அவன் தங்கின அந்த வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள் எல்லார்கிட்டையும் ஆள் யாரும் இல்லாதப்ப அவனோட கீழ்த்தரமான வேலையையும் செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இதை வெளியே சொல்லாமலும் வச்சுருந்துருக்கான். மேலும் இந்த கீழ்த்தரமான வேலையெல்லாம் ஸ்டான்லி கடந்த 30 வருஷமாக செஞ்சுட்டும் வந்திருக்கான். இருந்தாலும் ஸ்டான்லி தான் அந்த கொலை குற்றவாளின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு நேரடி ஆதாரம் கூட இல்லாதனால அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது ஹண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. இதனால் மறுபடியும் இந்த கேஸில் கிடைச்ச எவிடன்ஸை எல்லாத்தையும் திரும்ப செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க இன்னும் சோதனை பண்ணாமல் ஓல்டு ஃபைல்ஸ்லாம் இருக்க ஒரு பாக்ஸை பார்க்குறாங்க. அதில் இருந்த ஃபைல்ஸை பார்த்த ஹண்ட் மறுபடியும் ஷாக் ஆகுறாங்க.
ஏன்னா அந்த பாக்ஸில் ஜூன் 26, 2002 வந்த ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டரை சிறை கைதி ஒருத்தர் போலீஸ்க்கு எழுதி அனுப்பியிருக்காரு. ஹண்ட் கிட்ட ஸ்டான்லியை பற்றி சிறை கைதி ஒருத்தர் என்ன சொன்னாரோ அதே விஷயம்தான் அந்த லெட்டர்லேயும் இருந்திருக்கு. (2002) ஒரு முறை ஸ்டான்லி ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணதுக்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கான். அங்கேயும் தன்னோட செல்மெட் கிட்ட ஜெசிகாவோட மர்டரை பற்றி சொல்லியிருக்கான். இதை கேட்ட அந்த செல்மெட் இதை பற்றி எழுதி போலீஸ்க்கு அந்த லெட்டரை அனுப்பியிருக்காரு. ஆனால் அந்த சமயம் போலீஸோட கவனம் எல்லாம் ப்ரூக் பக்கம் இருந்தனால அந்த லெட்டரை அவங்க பெருசாக கண்டுக்கலை. மறுபடியும் போலீஸோட இந்த காரியத்தினால ஹண்ட் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அப்போ இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கவனத்தை இந்த கேஸில் முழுமையாக போட்டிருந்தா 2002 இந்த கேஸ் சால்வ் பண்ணப்பட்டிருக்கும். என்னதான் லேட்டானாலும் ஸ்டான்லிக்கு தண்டனை கிடைச்சே தீரணுன்றதுல ஹண்ட் உறுதியாக இருந்தாங்க. 2015 விசாரணையும் ஆரம்பமாச்சு. அப்போ தான் குற்றவாளி இல்லை, தான் ஒரு நிரபராதின்னு சொல்லியிருக்கான் ஸ்டான்லி. ஸ்டான்லிக்கு எதிராக மர்டர் பண்ணதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அபியூஸ் பண்ண பொண்ணுங்க எல்லாரும் தங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக சொல்ல வேண்டி இருந்துச்சு. இதனால் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஸ்டான்லி கிட்ட ஒரு டீல் ஆஃபர் பண்ணுறாங்க. அதன்படி உண்மையை ஒத்துக்கிட்டா தூக்கு தண்டனையை ரத்து பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண ஸ்டான்லி கடைசியாக தான் பண்ண குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கவும் செய்கிறான். மேலும் அந்த டீலோட ஒரு பகுதியாக அந்த கொலையை எப்படி பண்ணேன்ற எந்த டீட்டெயிலையும் கோர்ட்டில் சொல்ல தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டான்லிக்கு மரண தண்டனை மாற்றப்பட்டு 20 வருட சிறை தண்டனை வழங்கப்படுது. ஸ்டான்லி சிறை செல்லும்போது அவனுக்கு வயது 56. 2019 ஸ்டான்லி தன்னோட இன்டர்வியூவை முதல் முறையாக கொடுக்குறான். அதில் ஜெசிகாவை தான் கொலை பண்ணலைன்னும் அன்னைக்கு காலையில் அவன் வேலையில் இருந்ததாகவும் சொல்லியிருக்கான். சம்பவம் நடந்து 20 வருஷம் ஆனதால் அதை வெரிஃபை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ஜெசிகா கேஸில் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா கொலையாளிக்கு மட்டுமே தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி எந்த சம்மந்தமும் இல்லாத 2 சிறை கைதிகளால் ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு ஸ்டான்லி கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு ஸ்டான்லி கிட்ட எந்த பதிலும் இல்லை. இதில் ப்ரூக்கோட ஒரு மைனர் இன்வால்மெண்ட்டும் இருக்கலாம்னு நம்பினாங்க. ஏன்னா ஸ்டான்லிக்கு ப்ரூக்கை நல்லாவே தெரியும். அதனால் ப்ரூக் கிட்ட ஸ்டான்லி விக்டிமோட பொருட்களை டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் கேட்டுக்கலாம். ப்ரூக்கோட லோ ஐக்யூ லெவல்னால அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவர் அந்த பொண்ணோட துணிகளை அன்னைக்கு எரிக்கவும் செஞ்சுருக்கலாம். ப்ரூக்கை மாட்டி விடுறதுக்காகவே அந்த க்ளவுஸையும் ஜெசிகாவோட ஃபோட்டோவையும் ஸ்டான்லி ப்ரூக்கோட இடத்துல வச்சிருக்கலாம். என்ன இருந்தாலும் இனி எந்த ஒரு உண்மையும் வெளியே வர போகிறதில்ல. ஏன்னா இருதய கோளாறு காரணமாக ப்ரூக் 2021 இறந்தும் போகிறாரு. ஜெசிகா காணாமல் போன 3வது நாள் தன்னோட அக்கா குரல் கேட்டதா ஜெசிகா பிரதர் வந்து சொன்னப்போ ஸ்டான்லி தன்னோட காரில் வீட்டுக்கும் வந்திருக்காரு. அந்த சமயம் மேபி ஜெசிகா சத்தம் போட முடியாமல் வாயில் டேப் பண்ணப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு அவரோட காரில் கூட இருந்திருக்கலாம். இது வெறும் தியரி மட்டும்தான். உண்மை என்னன்னு ஸ்டான்லிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கேஸை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.